மக்கள் எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்துறாங்க. எங்களை வந்து இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது. இதுல அவரே ஒரு செல்ஃப் ட்ரோல் வேற. நான் பேசுறதே 3 நிமிஷம், யாருங்க உங்களை தடுத்து வச்சிருந்தா? 30 நிமிஷம் பேசுங்க, 300 நிமிஷம் பேசுங்க, 3000 நிமிஷம் பேசுங்க. யார் இப்ப புடிச்சு வச்சிருந்தா? பேசுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குல்ல, எவ்வளவோ கண்டென்ட் இருக்குல்ல, பேசலாம் தானே. உங்களை யாரும் 3 நிமிஷத்துல புடிச்சு வச்சிருந்தது? ஆனாலும் 3 நிமிஷம் தான் பேசுறீங்க. சரி ரைட்டு. பேசுவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள், கைகளை நெரிக்கிறார்கள். கையை இப்படித்தான் தூக்கணும், அப்படித்தான் தூக்கணும் சொல்றாருல. காவல்துறை கொடுத்த அறிக்கையில காவல்துறை விதித்த 23 நிபந்தனைகள் விஷாலுக்கு தெரியும்ல. அப்படியே கட் பண்ணி தாவேகா சார்பாக வெளியிட்ட நிபந்தனைகளை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட போட்டு காட்டுங்க. காவல்துறை சொன்னதுல ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இவங்க சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. அவங்க சொன்ன காவல்துறை சொன்னதை அப்படியே இவங்க சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது காவல்துறை என்ன சொல்லுது. மரத்துல ஏறாத, டிரான்ஸ்பார்மர்ல ஏறாத, அடுத்த கட்டடத்துல ஏறாத, உயிருக்கு பாதிப்பான விஷயங்கள் செய்யாதன்னு காவல்துறை அனுமதி கேட்டப்ப ஒடுக்குறாங்க, நசுக்குறாங்கன்னு சொன்னானுங்க. அதையே புஷி ஆனந்த் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் வராதீர்கள், வீட்டிலேயே இருந்து கொண்டு தளபதியினுடைய தரிசனத்தை காணுங்கள், இங்க வந்து கண்ட இடத்திலும் ஏறாதீர்கள்னு புஷி ஆனந்த் வெளியிட்டார்னா அது வந்து அக்கறை. விஜய் தரப்பு சொல்லுச்சுன்னா அது அக்கறை. காவல்துறை சொல்லுச்சுன்னா அது என்னது? கட்டுப்படுத்துறதா? கையை தூக்காதன்னா எதுக்கு தூக்காதன்னு சொன்னாங்க. சாலை ஓரங்கள்ல நீங்க நின்னுகிட்டு இருக்கேன்ற பேர்ல நிக்கிற பசங்க சும்மா நின்னுகிட்டு இருப்பாங்க. நீங்க மேடையில ஏறி நிக்கிறேன்ற பேர்ல கேரவன் மேல ஏறி நின்று கையை காட்டுறேன்னு இழுத்தா உங்களை பாக்குறதுக்கு ஏறி குதிச்சு வருவான். வண்டியில இருந்து வர்றது மட்டும் எங்க பிரச்சனை இல்ல. சொந்த வீட்லயே மொட்டை மாடியில 2 நாளா ஒருத்தன் சோறு தண்ணி இல்லாம உங்களை பாக்குறதுக்காக உட்கார்ந்து இருந்திருக்கான். எப்படி ஏறி வந்தானே தெரியல. இப்படி ஒரு பெரிய கிரௌடு உங்களை சுத்தி ஆபத்தான சூழல்ல இருக்கு. அவனுங்களுக்கு பூரா பேரையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு, இந்த காவல்துறைக்கு இருக்குன்னு விதிமுறைகள் விதிச்சா எங்களை நோக்கி மட்டும் விதிக்கிறாங்க, எங்களை நோக்கி மட்டுமே தடுக்க பாக்குறாங்க. இது எல்லாவற்றிற்கும் தகுதியான நபர்கள் உங்க கூட்டமா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.